பராபரனே பரம்பொருளே சிதம்பரனே சிற்றம்பலனே. இந்திரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கத்துடைய சிறப்பு என்ன சார்? அக்னி என்னான்னு நமக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 திக்பாலகர்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து கிரிவலம் போவார். அதாவது 2 வாட்டி அண்ணாமலையர் வந்து தன்னைத்தானே ஆத்ம பிரதட்சணம் பண்ணிக்கிறார். அண்ணாமலையரே சொல்கிறார், தன்னைத்தானே ஆத்ம பிரதட்சணம் பண்ணி கிரிவலம் தானே வரும்போது எல்லாரும் கிரிவலம் வரணுன்றது உணர்த்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ நடக்கும்போது இடது பக்கம் இருக்கும் இந்திரலிங்கம், எல்லா லிங்கமே. ஆனால் அக்னிலிங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இருக்கும். அது விசேஷம். ஏன்னா அண்ணாமலையார்ன்றது நெருப்பு, அக்னின்றது நெருப்பு. அருணாச்சலம், அருணம்னா நெருப்பு, அச்சலம்னா மலை. அப்போ நெருப்பு மலை. அப்போ நெருப்பு மலை அண்ணாமலையாரே அந்த அக்னிஸ்தலம். இது பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து அக்னிஸ்தலமாக இருக்கிறது. மிகவும் விசேஷமானது, நடுநாயகமாக விளங்கக்கூடியது. அப்பேற்பட்ட இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார், அந்த அக்னி பகவானானவர் வலது பக்கம் சுவாமியோட சேர்ந்திருக்கார். அதுதான் இந்த அக்னி லிங்கத்தில் விசேஷமானது. அக்னிலிங்கத்தை வணங்கத்தினால என்ன பலன் சார்? அந்த அக்னிலிங்கத்தை நம்ம வணங்கும் போது நமக்கு வந்து எல்லா விதமான அக்னி உபாதைகள், நமக்கு சுவாமி வந்து எல்லா விதமான கர்ம வினையும் போக்கக்கூடியவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பில் வந்து காற்றில் வந்து மாசான காற்று இருக்குது, ஆமாம், சுத்தமான காற்று இருக்குது. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மாசான நீர் இருக்குது, சுத்தமான நீர் இருக்குது. ஆனால் நெருப்பில் வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது. நெருப்புனாலே சுத்தம்தான். அந்த நெருப்புனாலே அப்பேற்பட்ட விசேஷம் நெருப்புக்கு மட்டும்தான் இருக்குது. எதை வந்து நீங்கள் அது உள்ளே போட்டாலும் தன் வயப்படுத்தி கொள்ள ஒரே ஒரு வஸ்து எதுன்னு கேட்டிங்கன்னா நெருப்பு தான். அந்த நெருப்பில் எதை போட்டாலும் சுத்தமாயிடும். அப்போ அப்பேற்பட்ட அக்னி பகவானை நம்ம வணங்கும் போது நம்ம மனசில் இருக்க எல்லா விதமான தீய எண்ணங்களும் போய் நல்ல சுத்தமான எண்ணங்கள் நமக்கு வந்து பிரதிபலிக்கும். நல்ல வந்து ஒரு ஆற்றல் வரும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது அக்னிலிங்கம். பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அண்ணாமலையரும் ஜோதி வடிவம் தான், அக்னிலிங்கமும் ஜோதி வடிவம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அக்னிலிங்கத்தை வணங்கினா பெரிய கோயில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வணங்கின அதே பலன் தான் கிடைக்குமா? அதாவது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலையார்ன்றது 4 யுகங்கள். முதல்ல வந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். அப்போ அண்ணாமலையாரை பற்றி சொன்னோம்னா நமக்கு யுகங்கள் போதாது. இந்த கலியுகமே மொத்தம் 5000 வருஷம். கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி ஆண்டுகள் அண்ணாமலையாரை காலத்தினால் நம்ம வந்து வரைமுறைப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட சுவாமி அவர். இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரதிஷ்டை பண்ணது. இந்த 8 திசையில் இருக்க லிங்கங்கள் வந்து பிரதிஷ்டிக்கப்பட்டது. அண்ணாமலையார்ன்றது தானாக வந்தவர், சுயம்புலிங்கம். அப்போ பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் வந்து அண்ணாமலையாருடைய மலை. இப்போ மலையாக நம்ம ஜோதி வடிவமாக பார்க்குற சிவனே மலை, மலையே சிவன். அப்போ இவர் வந்து பிரம்மா விஷ்ணுக்களுடைய வாதம் வரும்போது அக்னி பிழம்பாக வந்து அந்த அக்னி பிழம்பை வந்து இவங்களால் தாங்க முடியல. பிரம்மா விஷ்ணு முனிவர்கள்லாம் தாங்க முடியல. பல ஆண்டுகளாக வந்து இந்த பிழம்பை எங்களால் தாங்க முடியல, நீங்கள் ஒரு வடிவமாக வரணும் போது அப்போ அந்த அக்னி பிழம்பை அப்படியே தன்னுள் அடக்கி மலையாக வந்தவர் தான் அண்ணாமலையார். அப்போ கிருதயுகம் முழுக்க அக்னி மலையாக இருக்கார். ஒரு யுகம் அப்படின்றது பல ஆயிரம் ஆண்டுகள். அந்த ஆண்டுகள் அவ்வளோ ஆண்டுகள் முழுக்க அக்னி மலையாக இருக்கார். அப்புறம் திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாக இருக்கார், துவாபர யுகத்தில் தங்க மலையாக இருக்கார், இப்போ நம்ம கலியுகத்தில் மரகத மலையாக இருக்கார் சுவாமி. அப்பேற்பட்ட சுவாமியும் இவரையும் மூர்த்தியும் நம்ம இது பண்ண முடியாது. இவர் வந்து பிரதிஷ்டை பண்ணது அக்னிலிங்கன்றது. அண்ணாமலையார்ன்றது பல ஆயிரம் கோடி ஆண்டுகள். அதுக்கு வந்து நமக்கு கணக்கு கால வரமுறையை வந்து படுத்த முடியாது. அவரும் இவரும் ஒப்பு சொல்ல முடியாது. ரெண்டாவது அண்ணாமலையார்ன்றது சுயம்புலிங்கம், தானாக வந்தவர். இவர் வந்து பிரதிஷ்டை பண்ணது. சார் இந்திரலிங்கத்தை இந்திரர் பிரதிஷ்டை பண்ணாருன்னு சொன்னீங்க, அக்னிலிங்கத்தை யார் சார் பிரதிஷ்டை பண்ணது? இதான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லிங்கமும் இந்த எண் திசை காவலர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து தன்னுடைய சாப விமோச்சனம் நீங்கள் பிரதிஷ்டிக்கப்பட்டது. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அக்னிலிங்கத்தில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அதில் கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து சுந்தரபாண்டியன்றவர் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து தானங்கள் கொடுத்துருக்காரு, இதை வந்து செப்பரேட்டு பண்ணியிருக்காருன்னு இருக்குது. இது ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் இருக்குது. அதேமாதிரி சூரிய சந்திரன் 2 லிங்கம் இருக்குது. எல்லா லிங்கம் 10 விதமான லிங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏறக்குறைய ஒரே ராஜாக்கள் ஒரு 12ஆம்லேருந்து 13ஆம் நூற்றாண்டுக்குள்ளே பாண்டியர்கள், சுந்தர பாண்டியர்கள் வந்து கட்டப்பட்டிருக்குன்றது நமக்கு வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் மூலிமா நமக்கு கொடுக்க தகவல். கல்வெட்டு இருக்குது, அக்னிலிங்கத்தில் அந்த கல்வெட்டு இருக்குது.
அப்போ அக்னிலிங்கம் வந்து சுந்தரபாண்டியன்ற மூலமா கட்டப்பட்டு இல்லை, இது அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடியது தான். எல்லா லிங்கமுமே இருந்திருக்கலாம். முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில் எல்லாமே வந்து செங்கல்லில் கட்டப்பட்டது தான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கற்றளியாக வந்து பல்லவர்கள்லே நந்திவர்மன் இந்த மாதிரி அவங்க காலத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா கோயிலும் வந்து கருங்கல் கோயிலாக அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்லவர்கள் நிறைய குடைவரை கோயில் தான் இருக்கும். அப்போ வந்து தனித்தனியாக கல்லை பிரித்து கட்டக்கூடிய காலம் வந்து இப்போ கட்டமைப்பு வரல. இன்னும் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிறைய இருக்குது. அதேமாதிரி வந்தவாசி உள்ள சீயமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்குது. மிகப்பெரிய 7ஆம் நூற்றாண்டு காலத்திலே பல்லவர் காலத்தில் குடைவரை கோயில் அது. அந்தமாரி குடைவரை கோயில் தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் செங்கல்ல இருந்தது கோயில் அமைப்பு. அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, ஓப்பனில் வந்து சுவாமி ரொம்ப பழமையான காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுலாம் ஓப்பனில் இருக்கும். ஒரு சின்ன கல், ஒரு கூழாங்கல் மாதிரி. இப்போயும் நீங்கள் கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன் கிராமங்களில். அங்கே பார்த்தீங்கன்னா கல் மாரி மழை இருக்கும். இதுதான் சாமி நாங்கள் ஆரம்பத்தில் வந்து தெய்வமாக வணங்கணும். முனீஸ்வரன், மாரியம்மன், நிறைய தெய்வங்கள் அந்த மாதிரி. அந்த தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் மாற்றத்தில் சோழர்கள் காலத்தும் அதுக்கப்புறம் பல்லவர்கள் காலத்திலே கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த கல்லிலே தான் சிற்பம் இருக்கும்போது தனியாக வந்து சிலையை வந்து செதுக்கி வடிக்கலை. அது ரொம்ப ரேர். நீங்கள் அண்ணாமலையார் கோயிலில் கூட வந்தீங்கன்னா க்ஷேத்திர கணபதின்னு இருக்குது. இந்த சாஸ்தாவனுடைய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கௌதம மகரிஷி இருப்பார், துர்வாச மகரிஷி இருப்பார். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்ஷேத்திர கணபதின்னு பேர். அது ரொம்ப பழமையான பிள்ளையார், பார்த்தாலே தெரிஞ்ச வரைஞ்சா மாதிரி இருக்கும். அந்த கல்லில் பார்த்திங்கன்னா உருவத்தை செதுக்காமல் அந்த கல்லிலே வந்து செதுக்கினது தான் அவனுக்கு பல்லவர்கள் சிற்பம். அது மாதிரி ரொம்ப பழமையானது வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பல்லவர் காலத்தில் வரும்போதும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள் அவங்க காலங்களில் வரும்போது அந்தந்த கோயிலை வந்து கட்டமைப்பு பண்ணி புனரமைப்பு பண்ணி அதுக்கு வந்து தானங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சார், நம்ம மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிமுடி காணாத அண்ணாமலை இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேருடைய காரணம் என்ன சார்? திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து நம்ம கோயிலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அருணாச்சல மகாத்மியம்னு இருக்குது. அதேமாரி அருணாச்சல புராணம்னு இருக்குது. அதேமாதிரி அருணகிரி புராணம்னு இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து மார்கண்டேய மகரிஷி, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமான், இவங்க 2 பேரும் வந்து நந்தியம்பெருமான் வந்து மார்கண்டேய மகரிஷிக்கு வந்து சொல்கிறார். இப்போ மார்கண்டேய மகரிஷி வந்து கேட்குறார், ஒரு உயர்ந்த ஸ்தலம் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அப்போ நந்தியம்பெருமான் வந்து இருக்கிறதுலே உலகத்திலே வந்து ஒரு காலத்தில் பிரம்மா என்ன பண்ணுறாராம், எல்லா ஸ்தலத்தையும் ஒரு தட்டில் வைக்கிறார், திருவண்ணாமலையும் ஒரு தட்டில் வைக்கிறார். அப்போ திருவண்ணாமலை மேலே வருது. அப்போ உலகத்திலே உயர்ந்த ஸ்தலம், புனிதமான ஸ்தலம், எல்லாத்தோட உயர்ந்த ஸ்தலம் அப்படின்னா திருவண்ணாமலை. அப்பேற்பட்ட ஸ்தலத்துக்கு வந்து விசேஷமானது. நன்றி சார். நமஸ்காரம்.